என்னண்ணா புட்டி நிறைய எதுவும் ஒரு மாதிரியா இருக்கு. தேன் வைக்கிறோம். என்ன தேன் அது? மலை தேன். மலை தேனுக்கு கொம்பு தேனா இருக்கணும். கொம்பு தேன் இருக்குங்களா? அது பார்க்க முடியுங்களா கொஞ்சம்? பாருங்க. ஓ, இந்த வண்டியிலே எவ்வளவு தூரம்? ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்? தமிழ்நாடே ரவுண்ட்ஸ்ல இருப்போம். தமிழ்நாடு ஃபுல்லா போவீங்களா? தமிழ்நாடு ரவுண்ட்ஸ்ல இருப்போம். இல்ல சில நேரம் வீட்ல இருந்தா நாங்க கொரியர் கூட அனுப்பிச்சு போட்டுருக்கோம். இப்ப இது ஃபுல்லா தேன் இருக்கு. இதுல தேன் இருக்குங்களா? உள்ள வெய்யப்படப்பட உள்ள வடிஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணி தரதானே. மனசனுக்கு வெயில் பட்ட வேரோதனை எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி வெய்யப்படப்பட உள்ள வடியும் ஃபில்டர் பண்ணி தேனை பாக்கலாமாப்பா? பாருங்க. ஒரிஜினல் தேன் தானே? குழந்தைங்க கொடுக்க போறேன், போய் சொல்லி தர மாட்டானே. ஒரு சொட்டு தேன் 20 ஆப்பி சம்மன் இது. இதான தேன். அடுங்க. இதே கம்பியை குச்சியால குத்தி வச்சிருக்கோம் பாருங்க. தேன்ல ஒரு ஓட்டப்பட்ட சர்ன்னு கீழே இறங்கிடும். புரியுங்களா? அதே இல்லாம வெய்யப்படப்பட மனசுக்கு வேல்பட்டா வேர்வதன் எப்படி கொடுத்தோ அந்த மாதிரி உரி உள்ள வடிஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணி தர்றது தானே. கைப்படாத எடுத்து கொடுக்குறது. இது மாரி நீங்க இந்த தேன் வித்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆமா, அப்படியே ரோட்ல வேற என்ன தேன் சொல்லுவீங்க? மலை தேனும் இருக்கு, கொம்பு தேனும் இருக்கு. கொம்பு தேனும் இருக்கா? இந்த தேனை வித்துற ஒரு தேன்லாம் நிறைய பேர் டூப்ளிகேட் தேனு அப்படி இதெல்லாம் சக்கரை போகும் அப்படி சொல்றாங்க. நம்ம கிட்ட செக் பண்ணி வாங்கிக்கலாம். டெஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். டெஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன டெஸ்ட் இருக்கு? வாங்க. தண்ணியில விட்டா ஒரிஜினல் தண்ணியில கரையாதுண்ணா. டூப்னா தண்ணியில கரைஞ்சிரும். ஒரிஜினல் மனசு கூட போய் சொல்லுங்க. டெஸ்ட் பண்றதுல கையில வச்சிருப்பீங்களா? வச்சிருப்பா, அதெல்லாம் வச்சிருப்பேன். நம்பிக்கை இல்லாம எப்பனா வாங்குவாங்க. டெஸ்ட் பண்ணி கொடுத்தா அவங்க நம்பிக்கை நம்ம நம்பி வாங்குவாங்க. புரியுங்களா? இப்ப இந்த அடலாம் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அடுத்த இடம்? எடுத்து 2-3 நாள் தானே ஆகுது. எல்லாம் நெருப்பு எரிய வச்சிருக்கிற பொருள் இது. புரியுங்களா? நெருப்புல இரும்பே கரியும் போது சாதாரண மெழுகு கரையாதானே. பாருங்க, இது ஒரு குடிக்கிற தண்ணி தானே. குடிக்கிற தண்ணி அது சரிங்களா? ஒரு இனிப்பான பொருள் தண்ணியில போட்டா தண்ணி சட்டா என்ன ஆகும்? ஒரு இனிப்பான பொருள் தண்ணியில போட்டா தண்ணி சட்டா என்ன ஆகும்? தண்ணி கரைஞ்சிருமா தண்ணியில? அதுலண்ணே, ஒரு தேன் இனிப்பான பொருள் தண்ணியில போட்டா தண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும்? தண்ணி இனிக்கும். ஆமா. புரியுங்களா? தண்ணி கலர் மாறிடும். புரியுங்களா? சர்க்கரை, ஜீரா, தண்ணி, எண்ணெய் ஏதாவது மிக்ஸ் ஆயிருந்தா தண்ணியில போட்டா தண்ணியில் கரைஞ்சிடும். தண்ணி சாப்பிட்டா இனிப்பு வரும், தண்ணி கலர் மாறிடும். புரியுங்களா? நீங்க வந்து பாருங்க. எத்தனை லிட்டர் தேன் இருக்கும் உள்ள? இதுல ஒரு 5 லிட்டர் இருக்குமா? எத்தனை தேன் கூட அழிச்சது இதெல்லாம்? இது என்னால ஒரு 4 கூட 5 கூட அழிச்சதுண்ணா. பாருங்க, தண்ணி தனியா தேன் தனியா வெட்டு துண்டாட்டம் நிக்கும். இது டூப் தேனா? டூப்ளிகேட்னா தண்ணி கலர் மாறியோட தண்ணி சாப்பிட்டா இனிப்பு வரும். புரியுங்களா? ஒரிஜினல் தானே அடியில் நிக்கும். ஒரு நாள் 2 நாள் 10 நாள் கழிச்சு கூட மேல் தண்ணி சாப்பிட்டு பாருங்க. தண்ணி கலர் மாறக்கூடாது, இனிப்பு வரக்கூடாது. சும்மா நாக்கில போட்டு பாருங்க தண்ணி. இல்ல பரவாயில்ல விடுங்க. வேற ஏதாவது செக் பண்ண முடியுங்களா? தீப்பிடி கொடுங்க. தீப்பிடி ஏறி காட்டுறோம். முன்னாடிலாம் இதுமே நிறைய பேர் வருவாங்க, இப்பெல்லாம் அவ்வளவு யாரும் வரதில்ல. என்ன காரணம்? அது சீசன் இல்ல, தேன் சீசன் இருக்குண்ணா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே சீசன். செக் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கீங்களா? ஆமா. இங்க பாருங்க, உலகத்திலே இருக்கிற நைஸான பேப்பர் கவுண்டர் பேப்பர் மட்டும் தான். வேற எந்த பேப்பரும் கிடையாது. சர்க்கரை, ஜீரா, தண்ணி, எண்ணெய் ஏதாவது மிக்ஸ் ஆயிருந்தா அடியில ஈரப்பசை வந்துடும். புரியுங்களா? அடியில ஈரப்பசை வந்துடும். ஒரிஜினல் தண்ணி ஈரப்பசை வரக்கூடாது. நான் 100 கிராம் தேன் பேப்பர்ல பொட்டல கட்டி தரேன். எங்க ஒண்ணா சுத்தி பாத்துருவாங்க. ஒரு துளி கூட ஈரப்பசம் வரக்கூடாதுண்ணா. ஒரு பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர் இருக்கு. பாருங்க, தேய்ச்சி கூட பாத்தீங்க நீங்க. அதே இந்த பாருங்க, பாருங்க, அடியில ஈரம் வரல. ஈரம் வராது பாருங்க. ஒரிஜினல் தேங்காய் ஈரம் வராது. அதே போல தண்ணி போட்டுங்க பாருங்க. இந்த ஈரம் வந்துச்சு. தண்ணி போட்டா ஈரம் வந்துடும். சக்கரை பாவுன்னு சொன்னாங்க. தண்ணி போடாம மிக்ஸ் பண்ணாம யாரும் சக்கரை பாவு செய்ய மாட்டாங்க. புரியுங்களா? நாங்க ஒரிஜினல் தான் விக்கிறோம். அதெல்லாம் தான் கேக்குறேன். அடையெல்லாம் பார்த்தா பழசு மாதிரி தெரியுது. அதுதான் கேக்குறேன். நெருப்பு எரிய வச்சிருக்கிறது. நெருப்பு எரிய வச்சிருக்கிறது. எரிஞ்சுதான் எடுக்கிறது. புரியுங்களா? இப்போ லிட்டர் தேன் எவ்வளவுங்க? இது லிட்டர் தேன் எவ்வளவு? மலை தேன் 1 லிட்டர் வாங்கினா 1/4 லிட்டர் வாங்கினா 300 ரூபாய் வரும். கொம்பு தேன் 1/4 லிட்டர் வாங்கினா 600 ரூபாய் வரும். 600 வரும். சும்மா கை கட்டுங்க. இது சுண்ணாமுனா? கை அதெல்லாம் ஒண்ணாவதுண்ணா. ஐயோ, என்ன
குழந்தைங்க கொடுக்க பொருள் அதெல்லாம் நான் கைக்கு என்ன அது குழந்தைக்கே கொடுக்கும்போது உங்க கைக்கு என்ன ஆயிடும்னா சர்க்கரை ஜீரா தண்ணி எண்ணெய் ஏதாவது மிக்ஸ் இருந்தா கை ஹீட் ஆகாது. ஒரிஜினல் தானுங்கன்னா கை ஹீட் ஆகும். அப்பா சுடுது எனக்கே சுடுதுண்ணே, உனக்கு சுடாதாண்ணே உள்ளங்கையில ஹீட் ஆகுதா இல்லையாண்ணா? ஹீட் ஆகுது, நல்லா சுடுது. சுடுது. அதான் ஒரிஜினல் தான். சரிங்க. என்ன கேக்குறீங்க? என்ன ஏரேஜ் காட்டுறேன் தீப்டி ஏகப்பட்ட நம்ம கிட்ட ஏகப்பட்ட செக் இருக்குண்ணே. யாருக்கிட்ட வாங்குற மாதிரி இருந்தா உங்க மூலியமா யார்கிட்ட நீ வாங்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. நல்ல பொருளா கெட்ட பொருளானு செக் பண்ணி வாங்குங்க நீங்க. புரியுங்களா? இப்போ உங்கள்ட்ட வாங்குறது எல்லாமே ஒரிஜினலான தேனு. நம்ம எந்த பொருளும் நம்ம டூப்ளிகேட் விற்க மாட்டோம்ண்ணா. புரியுங்களா? சர்க்கரை இது வந்து ஒரு கெமிக்கல் மருந்துனா மனசோட வேர்வப்பட்டா நினைவு மருந்து, மழை சாரில் பட்டா நினைவு மருந்து. புரியுங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி சர்க்கரை ஜீரா தண்ணி எண்ணெய் ஏதாவது மிக்ஸ் இருந்தா மருந்தும் ஊறிப்போம். மருந்து ஊறிப்போம், எரியாது. சரிங்களா? ஒரிஜினல்னா சாதா குச்சி எப்படி எரியுமோ அப்படி எரியும். நீ 3 நாள் ஊற வச்சு கொத்தினாலும் சரி, அது எப்படி எரியுமோ அப்படி எரியும். இப்ப இந்நேரம் ஊறி இருக்கும். இருக்கட்டும், இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். என்னண்ணா இப்போ என்னண்ணா இப்ப பத்துமா நெருப்பு குத்தி ஒரிஜினல் தானே எரியும், டூப்ளினா எரியாது. அப்படின்னு டவுட் இல்லைன்னா போன் நம்பர் எழுதிக்கேன். இது உங்க போன் நம்பர். இந்த போன் நம்பருக்கு இந்த நம்பருக்கு பண்ணீங்கன்னா நீங்க நேரா வந்து வாங்கலாம். புரியுதா? கொரியர் அனுப்பிச்சு விட்டாலும் கொரியர் அனுப்பிச்சு விடலாம். இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணி அனுப்பிச்சு விட்டாலும் நான் பாதி அனுப்பிச்சு விட்டுருவேன். பாத்தீங்கன்னா உடனே பத்துச்சு. அதான் சர்க்கரை ஜீரா தண்ணி எண்ணெய் ஏதாவது மிக்ஸ் இருந்தா எரியாது. சாதா குச்சி எப்படி எரியும்? இப்போ இது ஒரிஜினல் தேன் சொல்றீங்க. ஆண்டவன் சச்சா சொல்றேன். ஒரிஜினல் தேனு. ஆமா. இப்போ உங்களுக்கு தேவைன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணா வாங்கிக்கலாம். நம்ம தேனு கேரண்டி. எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாள் சுத்துவீங்க நீங்க? இது மாதிரி ஒரு நாளைக்கு எப்படியா ஒரு 50 கிலோ 60 கிலோமீட்டர் அப்படி சுத்துவீங்க. எத்தனை லிட்டர் விப்பீங்க? ஓடுறது ஓடும். ஒரு நாளைக்கு ஓடாம இருக்கும், ஒரு நாள் ஓடும். அது ஆண்டவன் கொடுத்த வழி. அது ஓடுறது ஓடும். தேன் வீணா போவாதுங்களா? அது வீணா போகுது. கைப்பட கூட ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. கைப்படாம வந்து இயற்கையான பொருள் இயற்கையா வச்சு பாருங்க. உலகத்துல கெடா பொருள் தேன் ஒண்ணுதான். சரிங்களா? தேனுக்கு என்னைக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. ஆனா கடலை எக்ஸ்பிரி டேட் வச்சு கொடுப்பாங்க. இத்தனை நாள் தான் யூஸ் பண்ணணும். செயற்கையான பொருளுக்கு இயற்கையான பொருளுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. தேன் நீங்க வித்தீங்களா? விக்கிறதே சூப்பரா இருந்துச்சு. ஒரு தடவை வித்து காட்டுங்க. சொல்லணா தேன் நீங்க வரும்போது வித்துட்டு வந்தீங்களா? அது விக்கிறதே ஒரு வித்து காட்டுங்க. கூப்பிடுறதுங்களா? கூப்பிடுறது தேனா